இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நேரடி ஆட்சேர்ப்பு வாரியம் அரசு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு நேரடி ஆட்சேர்ப்பு வாரியம் அரசு விவரங்களுக்கான தேர்வுகளை நடத்தும் பொறுப்பாக ஒரு குறிப்பிட்ட வேலையை பாத்திரத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை அமர்த்துவதற்கும் அவர்கள் ஒரு உண்மையான நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். ஸோ இப்பொழுது பார்த்தீங்கன்னா டிஎன் ரேஷன் கடையின் தகுதி பட்டியல்களை 2023 தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீங்க. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடையோடைய தகுதி பட்டியல் மெரிட் லிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மெரிட் லிஸ்டோடைய ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ சார் நமக்கு வெளியாகும்? ஸோ வேட்பாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், அவர்கள் தாளில் செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய முடியும். 14/12/2022 அன்று தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்களுக்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் பணியிடங்கள் 6427 பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு இந்த அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தாள்களை அளிக்க தங்களால் முடிந்தவரை முயற்சி செஞ்சிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் முடிவுகளையும் தகுதி பட்டியல் தெரிவு செய்ய போயிருக்காங்க. ஒரு தகுதி பட்டியலில் ரேங்கு, மதிப்பெண்ணு, வேட்பாளரின் தனி விவரங்கள் போன்ற அத்தியாவசிய தகவல்கள் உள்ளன. அதனால் அவர்கள் தகுதி பட்டியல்களில் உள்ளதா இல்லையா என்பதை அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். டிஎன் ரேஷன் ஷாப் உடைய மெரிட் லிஸ்ட் 2023 செயல்முறைகளின் அடுத்த படிகளான வேட்பாளர்களை பற்றி நாம பார்க்கலாம். ஸோ டிஎன் ரேஷன் கடை தேர்வுக்கு 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு தேர்வானவர்கள் யார் யார் என்ன உத்தரவாதம் எல்லாமே விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. டிஎன்பிடிஎஸ் என்பது முன்னணி போர்ட்டல் ஆகும். ஸோ இதிலிருந்து ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாமே தகுதி பட்டியல்களை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ உங்களுடைய ரேஷன் கடையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கட் ஆஃப் மதிப்பெண்களாக தாங்க வரும். ஸோ அதிகபட்ச கட் ஆஃப் மதிப்பெண்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் 6424 விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு நேரடி நேர்காணலும் நடத்தப்பட்டது. இவர்களில் பணி நியமன ஆணைகள் பெறுவது பார்த்தீங்கன்னா விரைவில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 21 to 24 தேதிக்குள்ளார ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் அனைத்தும் வழங்கப்படுவாங்க அப்படின்ற மிக முக்கியமான தகவல்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.